தன் அப்பா கன்னத்தை அறைந்த நிலா நடந்தது என்ன தெரியுமா? இந்த டைமில் நம்ம நிலா இந்த மாதிரி ஒரு காரியத்தை செய்வாங்கன்னு சொல்லிட்டு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலிங்க. அப்படி என்னடா ஒரு விஷயம் அப்படின்னாக்க, நம்ம நிலா வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா, இப்போ இந்த சோழனை பிரிஞ்சு நம்மளால் வாழ முடியல, இதுக்கு மேலே இருக்கவும் வந்து முடியாது. நம்ம அப்பாவும் அம்மாவும் நம்மளை வந்து இங்கிலிருந்து எங்கள் திருவண்ணாமலைக்கு கூட்டிட்டு போல சென்னைக்கு தான் வந்து கூட்டிகிட்டு போகிறாங்க. அதனால் எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது, நமக்கு பிடிச்ச எல்லாத்தையும் வந்து பண்ணித்தராங்க, நம்ம அதை வந்து ஏற்றுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிலாவும் எல்லாத்துக்கும் சம்மதிச்சு தான் வந்து போனாங்க. ஆனால் நடந்தது என்னன்னா, நம்ம நிலாவுக்கே தெரியாமல் வந்து பார்த்தீங்கன்னா திருப்பவும் சென்னைக்கே வந்து பார்த்தீங்கன்னா கூட்டின்னு போகிறதுக்கு ஒரு மாஸ்டர் பிளானை வந்து போகிறாங்க. ஆனால் இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னாக்கா கோல்மால் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு நம்ம நிலாவுக்கு தெரியாது போல். ஆனால் நடந்தது என்னன்னா, இப்போ நம்ம சோழனை அந்த வீட்டை விட்டு எப்பவுமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா போக மாட்டேன்னு சொல்லிட்டு கடைசியில் டிவோர்ஸ் பண்ணிவிட்டு எந்த ஒரு ஒட்டும் இல்லை, உறவும் இல்லை. ஆனால் அவங்க எல்லாருமே வந்து எனக்கு பிடிக்கும்னு சொல்லிட்டு இருந்தாங்க. சரி, வேறு வழி இல்லாமல் அவங்க அப்பா அம்மா கொஞ்சம் கொஞ்சமாக அவங்கள வந்து பார்த்தோன்னாக்கா மைண்டை கழுவி எப்படியாவது கூட்டின்னு போயிடலான்னு வந்து நினச்சாங்க. நடந்தது என்னன்னா, இப்போ நம்ம நிலாவால் வந்து பார்த்தீங்கன்னா அங்கேருந்து போகவும் முடியல, இப்போ அவங்க வீட்டுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா போக முடியல. இப்போ சென்னையிலேருந்து திரும்பவும் என்ன பண்ணிட்டாங்கன்னாக்கா, நம்ம சோழனுக்கு காலை பண்ணி என்ன பண்ணாங்கன்னா, சோழன் நீங்கள் எப்படியாச்சும் வந்து பார்த்தீங்கன்னா என்னை காப்பாற்றிருங்க, நீங்கள் சொன்னது எல்லாமே வந்து உண்மைதான், என்னை வந்து ரொம்பவே வந்து பார்த்தீங்கன்னா இவங்க ஏமாற்ற பார்க்குறாங்க, எனக்கு உங்கள் கூட இருக்கணும் அப்படின்ற மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லிட்டாங்க. உடனே வீட்டை செவரேறி குதித்து அங்கேருந்து தப்பிச்சு நம்ம நிலாவும் வந்துடுறாங்க. இந்த சமயத்தில் உடனே வந்து அவங்க அப்பாவும் அவங்க அம்மாவும் வந்து பார்த்தீங்கன்னாக்க, நீ எதுக்காக வந்து இங்கே இருக்க, இவன் யார் உனக்கு, இவனை தான் நீ டிவோர்ஸ் பண்ணல, திரும்ப எதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து பண்ணுறேன், உனக்கு கொஞ்சம் கூட சூடு சொல்கிறேன் இல்லையா நிலா அப்படின்னு வந்து பேசும்போது, முடியாது, என்னால் இங்கிருந்து வரவே முடியாது, எனக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்க இங்கே இருக்கிறது தான் பிடிக்குது அப்படின்னு சொல்லும் போது சேரனுக்கு உடனே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவுமே சந்தோஷம். நம்ம தங்கச்சி வந்து பார்த்தீங்கன்னா இப்படி சொல்லிட்டாலே அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம சேரன் அப்படியே ரெக்க கட்டி பறந்துட்டு இருக்காரு அப்படியே வானத்தில். அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சந்தோஷம் தாங்க முடியல. மேலும் நம்ம சோழன் இன்னொரு விஷயத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா கவனிச்சாங்க. என்னென்னா, நான் வந்து இங்கே சோழனை விட்டு வர்றது உங்களுக்கு பிரச்சனையா இல்லை நான் இங்கே இருக்கிறது பிரச்சனையா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது தான் வந்து அவன் யாருன்னே தெரியாது டிவோர்ஸ் ஆனவங்ககிட்ட நீ எதுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா இப்படி இருக்குன்னு சொல்லும்போது, திரும்பவும் எனக்கு சோழனைவே வந்து கல்யாணம் பண்ணி வச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிலா வந்து கேட்குறாங்க. இந்த சமயத்தில் அவங்க அப்பா வந்து பார்த்தீங்கன்னாக்கா இதெல்லாம் ஒரு பொழப்பாச்சு அப்படின்னு சொல்லி திட்டும்போது, போது வாயாங்க மூடுப்பா அப்படின்னு சொல்லி நம்ம நிலா வந்து இப்போ அவங்க அப்பாவை வந்து பார்த்தீங்கன்னா கன்னத்தில் அடிச்சிடுறாங்க. உங்களை மாதிரி ஒரு நம்பிக்கை துரோகியை நான் பார்த்ததே கிடையாது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா சொல்லிட்டு அங்கேருந்து வந்து பார்த்தீங்கன்னாக்கா அவங்க ரெண்டு பேரையும் வீட்டை விட்டு துரத்த பார்க்குறாங்க. இப்போ இந்த நிலாவும் இந்த சோழனும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ரெண்டு பேரும் புருஷ முன்னாட்டியே வாழணும் அப்படின்னு நினைக்கிறவங்க மறக்காமல் கமெண்டில் வந்து ஆட்டின்னு அனுப்பிச்சுடுங்க. மேலும் மேலும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சோழனும் இந்த நிலாவும் வந்து பார்த்தீங்கன்னா பிரியறது வாய்ப்பே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். உங்களோட கருத்து என்னன்றதை கமெண்ட் தெரிவிச்சுட்டு வீடியோக்கள் லைக் போட்டு நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.